சினிமா இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல பாஸ், இது தமிழர்களோட மூச்சு. வெள்ளிக்கிழமையான தியேட்டர் வாசல்ல நிக்கிற கூட்டமும் கட் அவுட்டுக்கு ஊத்துற பாலாபிஷேகம் உலகத்துல வேற எந்த மொழியிலுமே பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம். 1916 கீசகவாதம் என்ற மௌனம் படத்துல ஆரம்பிச்ச தமிழ் சினிமா 1931 காளிதாஸ் மூலமா பேச தொடங்கியது. அன்னைக்கு ஒரு சின்ன நாடகமா புராண கதையா ஆரம்பிச்ச நம்ம கோலிவுட் இன்னைக்கு ஹாலிவுட் லெவலுக்கு டெக்னாலஜிலையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. இந்த 100 வருஷத்துல தமிழ் சினிமா எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா மாறிச்சு, வாங்க ஒரு மெகா டைம் டிராவல் பண்ணலாம். ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா எல்லாமே பிரம்மாண்டமான ஸ்டுடியோக்குள்ள தான் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ சினிமாவில் ஹீரோவா நடிக்கணும்னா பாட்டு பாட தெரிஞ்சிருக்கணும். அதன் பிறகுதான் தமிழ் சினிமாவின் தலையெழுத்து மாற்றிய அந்த 2 இமயங்களின் வருகை நடந்தது. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன். சிவாஜி தன் சிம்ம குரலாலும் நவரச நடிப்பாலும் மக்களை கட்டி போட்டாரு. மறுபக்கம் எம்ஜிஆர் தன் ஆக்ஷன் காட்சிகளாலும் ஏழைகளுக்கான கருத்துக்களிலும் மக்கள் திலகமா மாறினாரு. சினிமாங்கிறது வெறும் ஆண்களுக்கானது மட்டும் இல்ல. நடிகர் திலகம், சாவித்ரி அம்மாவின் முகபாவனைகள், பத்மினியின் நடனம், ஸ்ரீதேவியின் வசீகரம், ரேவதி, சிம்ரன், ஜோதிகாவின் எனர்ஜி என பல நாயகிகள் திரையை ஆண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் வெறும் பாட்டுக்கும் ரொமான்ஸுக்கும் மட்டும்தான் ஹீரோயின்கள் என நிலை மாறி இன்று லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வரை கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் தரும் சோலோ படங்களும் கோடிகளில் வசூல் சாதனை செய்கின்றன. 70களில் ஒரு பெரிய புரட்சி வெடித்தது. ஸ்டுடியோக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த கேமராவை தூக்கிட்டு கிராமத்து பக்கம் போவோம் என்று பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா போன்ற ஜாம்பவான்கள் களமிறங்கினாங்க. சினிமா நிஜ வாழ்க்கையை நோக்கி நகர தொடங்கியது. இதே காலகட்டத்தில் தான் கே பாலசுந்தர் என்ற சகாப்தத்தால் உருவாக்கப்பட்ட 2 வைரங்கள் தமிழ் சினிமாவை ஆள தொடங்கின. கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த். கமல் இந்திய சினிமாவையே மிரண்டு பார்க்கும் அளவுக்கு வித்தியாசமான கெட்டப்புகள், புதிய தொழில்நுட்பங்கள் என சினிமாவுக்குள்ளேயே தன்னை அர்ப்பணித்தார். ரஜினிகாந்த் தன் மின்னல் வேக ஸ்டைலாலும் காந்த கண்ணாலும் ஒட்டுமொத்த மாஸ் ஆடியன்ஸையும் தன் பக்கம் இழுத்தார். சூப்பர் ஸ்டார் ஆனார். இந்த அத்தனை மேஜிக்கும் உயிரூட்டியது இளையராஜாவின் இசை. தமிழ் சினிமாவை பத்தி பேசிட்டு நம்ம காமெடி லெஜண்ட்ஸை விட்டா எப்படி? தமிழ் சினிமா வெறும் ஹீரோக்களால மட்டும் ஓடவில்லை. ஒரு காலகட்டத்தில் படத்தோட ஹீரோவை விட கவுண்டமணி, செந்தில் காமெடி டிராக்குக்காகவே தியேட்டருக்கு போன கூட்டம் தான் அதிகம். விவேக்கின் சமூக கருத்துகள் ஒரு பக்கம், வைகை புயல் வடிவேலின் பாடி லாங்குவேஜ் இன்னொரு பக்கம்னு நம்ம கவலைகள் எல்லாம் மறக்க வச்சாங்க. இன்னைக்கும் மீம்ஸ் உலகமே வடிவேல் டெம்ப்ளேட்ல தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு ஹீரோவோட மாஸ் எப்போ எகிரும், அவருக்கு எதிராக நிக்கிற வில்லன் பயங்கரமா இருந்தா மட்டும்தான். நம்பியாரின் கொடூர பார்வையில் தொடங்கி ரகுவரனின் அந்த பேஸ் வாய்ஸ், பிரகாஷ் ராஜின் நக்கலான நடிப்புன்னு தமிழ் சினிமா நிறைய மிரட்டலான வில்லன்களை பார்த்திருக்கு. இன்னைக்கு ரோலெக்ஸ் மாதிரி ஒரு கேமியோல வந்து ஒட்டுமொத்த தியேட்டரையுமே தெருக்கி விடுற அளவுக்கு ரகடான ராவான வில்லன்கள் ராஜ்யம் இது. இந்த மாஸ் எல்லாம் திரையில சரியா வரணும்னா அங்கதான் எடிட்டிங் மாயாஜாலம் வேலை செய்யுது. ஒரு காலத்துல பிலிம் ரோல்களை கையால கட் பண்ணி பேஸ்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் எடிட்டிங் உள்ள வந்ததும் கேமரா ஆங்கிளும் கட்ஸும் வேற லெவலுக்கு மாறிடுச்சு. ஆலவந்தான் படத்துல கமல் சார் யூஸ் பண்ண டெக்னாலஜி தான் ஹாலிவுட்டோட கில்பில் படத்துக்கே இன்ஸ்பிரேஷன். ஸ்பீடு ரேம்ப்னு எடிட்டிங் டேபிள்ல தான் இன்னைக்கு ஒரு படத்தோட மாசே முடிவு செய்யப்படுது. 90களில் தமிழ் சினிமா அடுத்த கியருக்கு மாறியது. சங்கர் என்ற பிரம்மாண்ட இயக்குனர் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு செட்டு போட்டு ஆடியன்ஸை வாயடிக்க வச்சாரு. இவர்களோடு ஏஆர் ரஹ்மான் என்ற இசைப்புயல் இணைந்து தமிழ் சினிமாவை ஆஸ்கார் மேடை வரையும் கொண்டு போனாங்க. அதன் பிறகு இலசுகளின் நாடி துடிப்பை எகிர வைத்தது விஜய் மற்றும் அஜித் என்னும் இரும்பெரும் சக்திகளின் வருகைதான். காதலுக்கு மரியாதை என காதல் மன்னனா இருந்த விஜய் கில்லி படம் மூலமா கமர்சியல் சக்கரவர்த்தியா மாறினாரு. காதல் படங்களை நடித்து கொண்டிருந்த அஜித் மங்காத்தா மூலம் தலையா விஸ்வரூபம் எடுத்தாரு. இவர்களின் படங்கள் இன்று பாக்ஸ் ஆபீஸை 100 கோடி 1000 கோடி என நிர்ணயிக்குது. இப்போதைய சினிமா முற்றிலும் வேற லெவல். வெற்றிமாறனின் ரத்தமும் சதையுமான சினிமா, பாரஞ்சித்தின் அரசியல் பேசும் படங்கள் என தமிழ் சினிமா பல பரிமாணங்களை எட்டியுள்ளது. முன்னாடி எல்லாம் ஒரு படம் முடிஞ்சு அதோட கதை அவ்வளவுதான். ஆனா இப்போ சீக்வல்ஸ் மற்றும் பிரான்சைசி காலகட்டம். பொன்னியின் செல்வன், இந்திரன் என பல பாகங்களாக வெளியாகும் படங்கள் ஒரு பக்கம். முக்கியமா லோகேஷ் கனகராஜ் ஹாலிவுட்டில் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இருப்பதை போல நம்ம ஊர்லயும் எல்சியை உருவாக்கி மல்டி ஸ்டார் படங்களின் ட்ரெண்டை மீண்டும் கொண்டு வந்திருக்காரு. நெல்சனின் டார்க் காமெடி, அட்லியின் பாலிவுட் என்ட்ரி என இன்று தமிழ் இயக்குனர்கள் இந்தியாவே ஆள்றாங்க. இந்த புதிய அலைக்கு ஆக்சிஜனா இருப்பது அனிருத்தின் வெறித்தனமான இசை. கருப்பேலையில் ஆரம்பிச்சு இன்று ஏஐ 3D மல்டிவர்ஸ் என தமிழ் சினிமா கடந்து வந்த பாதை ஒரு மாபெரும் வரலாறு. இது வெறும் நடிகர்களோ இயக்குனர்களோ உருவாக்கிய சாம்ராஜ்யம் அல்ல. முதல் நாள் முதல் ஷோ போய் பேப்பர் விசிறி அடிச்சு பாலாபிஷேகம் பண்ணி கொண்டாடும் ஒவ்வொரு தமிழ் ரசிகனும் சேர்ந்து உருவாக்கியது. இந்த 100 வருட தமிழ் சினிமா பயணத்தில் உங்களை மிகவும் பாதித்தது அல்லது நீங்கள் கொண்டாடிய படம் எது? கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.